உலகத்தமிழருக்கு அன்பு வணக்கம். நம்ம எப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை திருவண்ணாமலை அலைச்சோட்டில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறேன், சிறப்பாக செய்கிறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோமெண்டு பார்த்தீங்க சொன்னால் இலங்கை திருவண்ணாமலை அலைச்சோட்டம் மூணாங்கட்ட இலாவடி போகலை. நாங்கள் ஒரு அலுவலாக வந்த நாங்கள் இப்போ இந்த ஹோட்டல்லாம் ஒரு சில விடயங்கள் வந்து அந்த நபர்கள் குறிப்பிட்ட நபர்கள் புக் செய்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வெளியே லொக்கேஷனை பார்த்தோம், கொஞ்சம் அழகாக இருக்குது. அது அந்த அழகான அனுபவங்களும் உங்களோட கொஞ்சம் பயிர்வம் உண்டு வந்திருக்கிறோம், காட்டுறோம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குங்க. இது நான் நினைக்கிறேன் இந்த வெள்ள நேரத்தில் வந்து தண்ணி வீதம் இந்த கொஞ்சம் கூடக்குள்ளே அந்த கரையில் இருக்க தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அங்கால மூணாங்கட்ட சல்லி சாமத்தி வாராங்கிட்ட பக்கம் தான் அங்கால பாருங்கள் தென்னந்தட்டது எவ்வளோ இதாக இருக்குண்டு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். தம்பி ரைட், ஓகே திறக்கலாம் தான். சரி ஓகே. இதில் விளக்கம் என்ன, இந்த ஹோட்டலில் விளக்கம் கொஞ்சம் சொல்ல முடியும்? அதாவது இப்போ எனி டைம்னு சொல்கிறாங்களா, குறிப்பிட்ட நேரத்துக்கு தானே வருஷம் 305 நாள் ஓப்பன் பண்ணியிருக்குமா, என்ன விளக்கம் கொஞ்சம் அறியலுமா? ஓ கொஞ்சம் வணக்கம் அண்ணன். வணக்கம். அண்ணன் பேர் என்னண்ணே? முகமது ஷாஃபி. அண்ணன் சாவிர் சொல்லுங்க பாய். இதில் இந்த ஹோட்டலில் விளக்கம் என்ன, அதாவது இப்போ நாங்கள் வருஷம் 365 நாள் ஓப்பன் பண்ணப்படுமா, இல்லாட்டி போனால் என்ன விளக்கம்? வருஷம் என்னன்னா 365 நாளும் ஓப்பனாக தான் இருக்கும். எந்த நேரமும் கெஸ்ட் வந்து கொண்டே இருப்பாங்க. அதாவது இந்த ஹோட்டலுக்கு லீவுன்றது கிடையாது, ஸ்டாஃபுக்கு லீவு இருக்குது. மற்றது ஹோட்டலுக்குன்றது லீவு இல்லை. எந்த நேரங்களும் எந்த நாட்களிலும் கட்டாயமாக கெஸ்ட் வந்து கொண்டே இருப்பாங்க. மற்றது இந்த ஹோட்டல் எங்கே அமைஞ்சிருக்கு, எவ்வளோ அமைஞ்சிருக்குன்ற ஒரு குறிப்பிட்ட, இது வந்து அலஸ் கார்டன் என்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அலஸ் கார்டன் ட்ரிங்கோ என்ன? ட்ரிங்கோ அலஸ் கார்டன் ட்ரிங்கோ. மற்ற இந்த ஹோட்டலில் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ காலம் நினைக்கிறீர்கள்? 5 வருஷம். எத்தனை வருஷம்? 5 வருஷம். எத்தனை வருஷம் ஓப்பன் ஆகிது? 2014ஆம் ஆண்டு ஆரம்பித்து இது வரைக்கும் ஓப்பன் ஆகுது. 2000 ஓப்பன் பண்ணப்பட்டது. மற்றது வந்து இப்போ டவுனில் இருந்து, அதாவது நாங்கள் டவுனில் இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ எவ்வளோ வரணும், எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் வரலாம்? சாதாரணமாக ஒரு 10 மினிட்டில் நீங்கள் வந்து சேரலாம். இங்கே அலஸ் கார்டன்லேருந்து ட்ரிங்கோலேருந்து அலஸ் கார்டன் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7 மைல் தூரத்தில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து இங்கே வந்து சேரலாம். மற்ற அந்த ரேட்டுகள் என்ன மாதிரி? ஏசி இருக்குது, நார்மல் ரூம் இருக்குது, அன்ஏசி இருக்குது, ஏசி இருக்குது. அதாவது இந்த ரேட் சம்பந்தமாக எங்களுக்கு இந்த விஷயங்கள் சப்போர்ட். ஓகே சரி, ஓகே. நன்றியா. தேங்க்யூ. பார்ப்போம்.
வாகன வசதி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சட்டப்படி இருக்குது. இந்த வெஹிக்கிள் அந்த இருக்குது, டூரிஸ்ட் எல்லாம் வெளியிலேருந்து வந்து இந்த பொருணேசம் இருக்கிறாங்க, மற்ற உள்ளூர் டூரிஸ்ட் இருக்கிறாங்க. இல்லை லீவு நாள்படியாக ஃபுல்லாக வந்து போயிருக்காங்க. போதிய வாகன இட வசதிகளுக்கு பஞ்சம் இல்லை, சட்டப்படியாக. ரைட், என்ன விடாக்க ஒன்று பார்ப்பேன். 3 பேர் நிற்கிறாங்க இதில். வணக்கம். என்ன 3 பேர் நிற்கல, என்ன விளக்கம்? ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கீங்க. அங்கேருந்து வந்திருக்கீங்க. உங்களோட பேர் என்ன? ரைட், ஒரு ஆள் ஓடுற. நில்லுங்க, நீங்கள் நில்லுங்க. யாரு 3 பேரும்? ஃபோட்டோ இப்போ தேவையில்லை. ஒருக்கா வீடியோ பண்ணி அந்த கோட்டை வச்சு 3 பேர் இருக்கட்டும், 4 பேர். ரெண்டு பேர் இருக்கிற விதத்தை பார்த்தா, இப்போ இருக்கிற விதத்தை பார்த்தா இப்போ காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு அவன் அவ்வளோ தெரியும். அப்படியா? என்ன இருக்கிற விதத்தை பார்த்தா அப்படி தான் உள்ளாங்குது. இங்கே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் வசதிகளும் இருக்குது. அந்த ரேட்டுகளில் கொஞ்சம் விரிவாக வைக்கணும். ஆள் வேற கிடைக்குது, பார்ப்போம். வந்தாவோட கொஞ்சம் கதைக்கலாமா? அடிக்கணக்கு போட்டிருக்கிறாங்க நினைக்கிறேன். 5 அடி 8 அங்குலம். இதில் சின்னாக்கள் குளிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. இதில் கொஞ்சம் சின்னாக்கள் தான் நினைக்கிறேன்.
இன்றைக்கு நல்ல நல்லபடியாக 2 கல்யாணம் நடக்குது அங்காளை இந்தியாவை. சொல்லும்போது கையை விட்டு அப்படி கை நெஞ்சுக்கு போட்டும் அவரை பார்ப்போம். ஆக்ஷன். காலையில் 5:30 மணிலேருந்து நைட் 6:30 மணி வரையும் இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் சாப்பிட்றார். தம்பி ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ். ரைட், போம். இதில் ஒரு சின்ன ஒரு ஹாபரா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வியூவை பார்த்தீங்களா? பின்னுக்கு சூப்பராக இருக்கு. இந்த ஹேண்டின் வந்து அந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வச்சிருக்கலாம். ஒரு ஃபாரினர்ஸ் உடற்பயிற்சி செய்கிறாங்க பாருங்கள். ஹோட்டலுக்குள்ளேருந்து சாப்பிட்றாங்க. அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
அவங்க